குடித்துவிட்டு வந்து தினமும் தகராறு செய்த கணவனை அடித்து கொலை செய்த வழக்கில் கைதான மனைவி மற்றும் மைத்துனர் இவர்கள்தான். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பூனைக்குட்டிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் யாழரசன். முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரரான இவரது முதல் மனைவி செல்வி இறந்துவிட்ட நிலையில் கலர்வட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரதீபா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் குடிபோதைக்கு அடிமையான யாழரசன் தினமும் மூக்கு முட்ட குடித்துவிட்டு வந்து பிரதிபாவிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்ற பாணியில் வாழ்ந்து வந்த யாழரசன் வேலூரைச் சேர்ந்த இந்துமதி என்ற பெண்ணை 3வது திருமணம் செய்ய முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக 2வது மனைவி பிரதீபாவை தினமும் குடிபோதையில் அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் யாழரசன். ஒரு கட்டத்தில் கணவன் மீது விரக்தியடைந்த பிரதீபா கோபித்துக் கொண்டு தனது தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் வீட்டில் சோற்றுக்கு வழியில்லாமல் காய்ந்து கிடந்த யாழரசன் கலர்வட்டத்தில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு சென்று மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு தகராறில் ஈடுபட்டு பிரதீபாவை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரதீபா தனது தம்பி திருப்பதியுடன் சேர்ந்து கணவன் யாழரசனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் நிலைகுலைந்து விழுந்த யாழரசனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் யாழரசன் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பிரதீபா மற்றும் அவரது தம்பி திருப்பதி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடிபோதைக்கு அடிமையாகி தகராறில் ஈடுபட்டால் குடும்பம் சீரழிந்துவிடும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் பிரபுவுடன் புஷ்பவேல்.